இன்றைய இலக்கிய சிந்தனையில் நமது சிந்தனைக்கு விருந்தாவது கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், வனம் புகுபடலம். அதில் வனத்தில் நடக்கின்ற மூவர், ராமன், சீதை, லக்குவன். அவர்களில் ராமன் காணுகின்ற இயற்கை காட்சிகள் அனைத்தையும் சீதைக்கு மிக வருணித்து காட்டி அவளை மகிழ்வூட்டி அழைத்து செல்வதாக பாடல் அமைந்திருக்கின்றது. மண்டலின் மலிகோதாய் மயிலியன் மடமானே இன்துயில் வதி கோபத்து இனம் விரி வனவெங்கும் கொன்றைகள் சொரிபோதின் குப்பைகள் குலமாலை பொன்திணி மணிமான புலிவன பல காணாய் என்று பாடல் அமைந்திருக்கின்றது. சீதையை அழைக்கின்றான் ராமன். எப்படி அழைக்கின்றான்? மண்டலின் மலிகோதாய், மனம் நிறைந்த மலர் மாலை போன்றவளே என்கின்றான். போன்றவளே எங்கே சொன்னான்? மலர் மாலையே என்றுதான் சொன்னான். மண்டலின் மலிகோதாய், மனம் நிறைந்த மலர் மாலையே சீதா என்று அழைத்தான். மயிலியன் மடமானே, மயில் போன்ற சாயலை உடையவளே, மான் போன்ற மருட்சி மிக்க பார்வை உடையவளே, இளமான் போன்றவளே, எப்படியெல்லாம் பாராட்டுகின்றான் பாருங்கள். சீதையும் அப்படித்தான். சீதை அவன் வனத்திற்குத்தானே செல்கின்றான் என்று அவள் அரண்மனையில் தங்கிவிடவில்லை தானே. ராமனுடைய நெஞ்சில் அவனை அலங்கரிக்கின்ற மலர் மாலை போல அவள் உடன் வந்தாள் தானே. அவனுடைய ஆபரணம் போல அவள் உடன் வந்து விட்டாள் தானே. அதனால் அவனுக்கு முதலாக அந்த வார்த்தை தான் வந்து அமைந்து விடுகின்றது. மண்டலின் மலிகோதாய், மணமிக்க மலர் மாலை போன்றவளே, மலர் மாலையே, நான் அணிகின்ற மாலையே, நான் மிக மகிழ்ந்து மார்பில் சூட்டிக்கொள்கின்ற மலர் மாலையே என்றான் பாருங்கள். மயிலியன் மடமானே, மயில் போன்ற சாயலை உடையவளே, மடமானே, மடப்பமான இளமையான மான் போன்ற மருட்சி மிக்க பார்வை உடையவளே, மான் போன்றவளே, இன்துயில் வதி கோபத்து இனம் விரி வனவெங்கும் கொன்றைகள் சொரிபோதின் குப்பைகள். இந்த வனம் முழுக்க மஞ்சள் நிற பூக்கள் கொட்டி இருக்கின்றது. கொன்றை மரம், அந்த மலர் குப்பைகளின் மீது, குவியல்களின் மீது இந்திரகோப பூச்சிகள், செந்நிறமான இந்திரகோப பூச்சிகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா? பாரேன், எப்படி இருக்கின்றது? குலமாலை பொன்திணி மணிமான புலிவன பலக்கானாய். அழகான தங்க ஆபரணங்களில் ரத்தினங்களை பதித்து வைத்தது போல காட்சி தருகின்றது. அவற்றை பாரேன் என்கின்றார். ஏனென்றால் அரண்மனையில் தங்கம், வைரம், வைடூரியம் என்ற ஆபரணங்களில் புரண்டவள். அவளுக்கு எவ்விதமான ஏக்கமும் கூடாது என்பதில் கருத்தாக இருக்கின்றான் ராமன். ஆகையால் அவளுக்கு மலர்களால் ஆபரணங்களை காட்ட முனைகின்றான். சீதை எப்படிப்பட்டவள்? சீதை வனத்தில் வந்து விட்டோமே, வனத்திற்கு வந்து விட்டோமே, நமது வாழ்வில் இப்படி ஒரு துர்பாக்கியம் நேர்ந்து விட்டதே என்று சோர்ந்து களைத்து வெறுப்புடன் நடந்து கொண்டு வந்திருக்கின்றாளா? இல்லை. கங்கை படலத்தில் அவளது நடையை பதிவு செய்கின்றார் கம்பர். கருப்பேந்திரம் முதலாய் என கண்டாள் இடர்காணாள் பொறுப்பேந்திய தோளானோடு விளையாடினள் போனாள் என்று பாடுகின்றார். அவர்கள் செல்கின்ற பாதைகளில் கரும்பை சாறுபிடுகின்ற அந்த எந்திரங்கள் எல்லாம் கண்டபடியாக இடர் காணாதவளாக, துன்பம் என்பதையே அறியாதவளாக, அவள் வாழ்வில் நேர்ந்துவிட்ட துன்பத்தையும் காணாதவளாக, கண்டும் காணாதவளாக, அதை பொருட்படுத்தாதவளாக. அதுதான் சாமர்த்தியம். இடர் நேராமல் இருக்குமா என்ன வாழ்வில்? அதை பொருட்படுத்தாமல் கடத்தல் தான் வீரம். இங்கு நாம் நங்கையின் வீரத்தை காண்கின்றோம். நம்பியின் வீரம் பல இடங்களில் பேசப்பட்டு விடுகின்றது. இங்கு நங்கையின் வீரத்தை காண முடிகின்றது. இடர் காணாள். அவள் காட்சியில் வழிநடுக காணுகின்ற காட்சியில் கவனத்தை செலுத்துகின்றாள். தனது வாழ்வில் நேர்ந்துவிட்ட இடரை காணாள். அவற்றை பொருட்படுத்தாதவளாக பொறுப்பேந்திய தோளானோடு விளையாடினாள் போனாள். மலையை ஒத்த தோளை உடைய ராமனுடன் விளையாடி கொண்டு சென்று விடுகின்றாள், கடந்து சென்று விடுகின்றாள். விளையாடினாள் போனாள். எப்படிப்பட்ட சூழலில் அவள் விளையாடினாள் போனாள் பாருங்கள். காரணம், இடர் காணாள். ஏற்பட்டிருக்கக்கூடிய இடரை பொருட்படுத்தவில்லை. எந்த சூழலும் நம்மை துன்புறுத்த வேண்டுமானால் நாம் அதை பொருட்படுத்தி இருக்க வேண்டும். நாம் அதற்கு இடம் கொடுத்தால் மட்டுமே அவை நம்மை துன்புறுத்தும். அவள் பொருட்படுத்தவில்லை. இப்பேற்பட்ட இடர்பாடு நேர்ந்திருக்கின்றது. ஒரு அரசு வம்சத்தை சேர்ந்தவள், மூத்த மருமகள்,
தனது கணவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை கண்டு அதை பொருட்படுத்தாமல் அவனுக்கு துணையாகி வலிமை கூட்டி உடன் வந்து விட்டாள் பாருங்கள். இடர்காணாள் விளையாடினள் போனாள். இலக்கியம் கற்பது இதற்காகத்தான். நாம் எப்படி இடர்களை கடந்து முன்னேறலாம் என்பதை கற்பதற்காகத்தான் இலக்கியத்தை நாட வேண்டும், வெறுமனே கதைப்பதற்கு அல்ல. நாம் ராமனை வணங்காவிட்டால் பரவாயில்லை, சீதையை வணங்காவிட்டால் பரவாயில்லை. வழிபடுதல் என்பது என்ன? அவர்கள் சென்ற வழியில் நாம் தொடர்தல், அதுதான் வழிபடுதல். அதுதான் வழிபடுதல். அவர்கள் எப்படி இடர்களை கடந்தார்கள், துன்பங்களை அவர்கள் எப்படி பொருட்படுத்தாமல் கடந்து முன்னேறினார்கள் என்பதை நாம் கற்றால் அதுதான் வழிபடுதல். சரி, வாருங்கள். பொன் திணி மணி மான பொலிவன பல காணாய் என்று நங்கைக்கு நல்ல ஆபரணங்களை காட்டினான். கொன்றை மலர்களால் ஆன ஆபரணங்கள், இந்திரகோபத்தினால் ரத்தினங்களை பதித்தும் காட்டிவிட்டான். மிக கெட்டிக்காரன் ராமன். ஆகியால் தான் அந்த பொறுப்பேந்திய தோளானுடைய விளையாடினள் போனாள். அவன் பொறுப்பும் மிக்கவன், துணையை வாட்டமின்றி காத்துவிட வேண்டும் என்கின்ற பொறுப்பு மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஆகையினால் அவள் விளையாடினள் போனாள். எவ்விதமான கவலையும் இல்லாமல் ராமனுடன் தானே செல்கின்றேன் நான் என்று விளையாடினள் போனாள். அடுத்த ஒரு காட்சியை காட்டுகின்றான் ராமன். அங்கு என்ன நடக்கின்றது? அங்கு ஒரு கச்சேரியும் ஒரு நடனமும் ஒருங்கே அரங்கேறி விடுகின்றன. பாண் இளமிதிராக படுமழை பனையாக நாணின தொகு பீலி கோலின நடமாடல். மயில்கள் தான், மயில்கள் நடனத்தை அரங்கேற்றுகின்றன. இவர்களை கண்டதும் தான் அது நடந்தது. அதுவரை இவர்களை கண்ட நேரத்தில் அவற்றினுடைய தோகை தொகுத்து தான் இருந்தது. அதற்கு ஒரு காரணம் கூறினான் ராமன். என்ன காரணம் கூறுகின்றான்? அவை நாணின, சீதா, அவை உனது கூந்தலை கண்டவுடன் என்ன செய்துவிட்டன தெரியுமா? தமது தோகையை தொகுத்து கொண்டன என்றான். நடனத்தின் போதுதான் மயில்கள் தோகை விரிக்கும். அதற்கு முன்பு தொகுத்திருக்கும் தானே, சுருக்கி கொண்டிருக்கும் தானே. அதற்கு காரணம் கூறுகின்றான். சீதா, உன்னுடைய கூந்தல் தான் காரணம். உன்னுடைய கூந்தலை கண்டுதான் அவை நாணி, ஐயையோ, இவளுடைய அழகான கூந்தலுக்கு நமது தோகை இணையாகாதே என்று சொல்லி வெட்கமடைந்து மறைத்து கொள்வதற்காக தொகுத்து கொண்டன, சுருக்கி கொண்டன என்றான். பிறகு அவை நடனமாடுவதை காண்கின்றான். உடனே அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றான் ராமன். என்ன காரணம் தெரியுமா? சரி, கூந்தலால் இவளோடு நாம் ஒப்பாக முடியவில்லை, இந்த சீதைக்கு நாம் ஒப்பாக முடியவில்லை, அவளுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாவோமா? அதை நாம் கண்டுவிட வேண்டும் என்று சொல்லி தோகை விரித்து பல கண்களால் காண்கின்றன என்கின்றான். தோகை விரித்து பல கண்களால் தம்மையும் உன்னையும் அவை ஒப்பிடுகின்றன, சாயலில் ஒப்பிடுகின்றன என்கின்றான். அவை அப்படி தோகை விரித்து ஆடுவதற்கு காரணமாக, பொருத்தமாக அங்கு மினிறு வண்டுகள் பாணனை போல பாட்டிசைக்கின்றன. மேகங்கள் முரசாக முழங்குகின்றன, தாளகதி சேர்த்து விடுகின்றன. அதுதான் பாண் இள மினிராக படுமழை பனையாக நாணின தொகு பீலி கோலின நடமாடல். பூணிய நின சாயில் பொலிவது பல கண்ணில் காணியை எனலாகும் களிமயில் இவை காணாய் என்று அமைகின்றது பாடல். அந்த மயிலினங்கள் தோகையை தொகுத்ததற்கு காரணம் இவளுடைய கூந்தலின் அழகுக்கு தோற்று போய்தான். இப்பொழுது அவை நடனமாட காரணம் சாயலிலாவது இவளோடு ஒத்து போவாமா என்ற ஆசையினால் அதை காண்பதற்காக, பல கண்களில் காண்பதற்காக தோகை விரித்தன என்கின்றான். அவற்றின் நடனத்திற்கு பொருத்தமாக அந்த மின்னிறுகள், அந்த வண்டுகள் பாணனாக பாட்டு சேர்க்கின்றன. அந்த மடை மேகங்கள் முடவாக தாளம் சேர்க்கின்றன. அடுத்து ஒரு காட்சியை காண்கின்றான் ராமன். அதை சீதைக்கும் காட்டுகின்றான். அவன் கண்ட காட்சி என்ன? அங்கு காந்தல் மலரில் ஒரு பைங்கிளி, பசுங்கிளி வந்து அமர்ந்தது. இவர்கள் நடந்து செல்கின்ற அந்த வனாந்தரத்தில் காந்தல் மலரில் ஒரு பசுங்கிளி வந்து அமர்ந்தது. உடனே ராமனுக்கு அரண்மனையில் சீதை எப்படி உலவுவாள் என்கின்ற காட்சி நினைவிற்கு வந்தது.
அவளை அழைத்தான். சீதா, பாரேன், உன்னைப் போலவே தான் இந்த காந்தளும் இந்த பசுங்கிளியும். உனது கையில் ஏந்திய நாகனவாய்ப்புள் பசுங்கிளி போலத்தான் இதுவும் எனக்கு காட்சி தருகின்றது என்றான். சேந்துளி விரி செவ்வாய் பைங்கிளி செறிகோல காந்தளின் மலரேறி பொலிவது கவினாரும் மாந்தளிர் நறுமேனி மங்கை நின் மணி முன்கை ஏந்தின எனவாகும் இயல்பின இவை காணாய் என்கின்றான். சிவந்த வாயை உடைய அந்த பைங்கிளி அழகான காந்தல் மலர் மீது அமர்ந்திருக்கின்றது. இது பார்ப்பதற்கு மாந்தளிர் போன்ற நரிய மேனியுடைய சீதா, உன்னுடைய அழகான மணி முன்கை, உன்னுடைய முன்கையின் மீது அந்த கிளியை நீ ஏந்தி கொண்டிருப்பாய் அல்லவா அரண்மனையில், அது போலத்தான் அது போலத்தான் எனக்கு காட்சி தருகின்றது, நீயும் பாரேன் என்கின்றான். எவ்வளவு அழகாக வழிநடத்துகின்றான். எத்தகைய சூழலில் எத்தகைய சூழலில் அவர்கள் ஏதோ இயற்கை காட்சிகளை காண்பதற்காக வனம் புகுந்தார்களா என்ன? இல்லையே. ஆக வாழ்க்கையில் நேர்கின்ற இடர்பாடுகளை, மேடு பள்ளங்களை எப்படி கடந்தேறுவது என்பதை கற்றுத்தருகின்றன இந்த கதாபாத்திரங்கள். இலக்கியங்களை கற்பதனுடைய நோக்கம் இதுதான். இலக்கியங்களை கற்க வேண்டிய அவசியமும் இதுதான். வாழ்வை எவ்வளவு நேர்மறையாக அணுக முடியும் என்பதை இந்த செம்மாந்த கதாபாத்திரங்கள் நமக்கு மிக அழகாக கற்பித்து விடுகின்றன. மிக இலகுவாக வாழ்க்கையை நாம் மிக அழகான ரசனையுடன் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்து வென்றுவிடலாம் எத்தகைய சூழலிலும் என்ற பாடத்தையும் நமக்கு போதிக்கின்றன. மிக சிறந்த அந்யோன்யமான இல்லற வாழ்வையும் நமக்கு கற்பிக்கின்றன. அயோத்தியை விட்டு ராமருடன் வனம் புக தயாரான சீதையினுடைய உளப்பாங்கை நமக்கு உணர்த்துகின்றன. எவ்வளவு அந்யோன்யமான வாழ்வு! இல்லறம் என்பது என்ன? அங்கு அந்த இருவரின் மனம் எவ்வளவு ஒத்திருக்க வேண்டும், எவ்வளவு இணைப்பிரியாது வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு போதிக்கின்றனவாக இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றை நாம் இடையராது சிந்தித்து நமது வாழ்வும் சிறக்க அவற்றை நமக்கு நல்ல பாடங்களாக ஏற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையுடன் இன்றைய இலக்கிய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.